சீமானுக்கு இதன் மூலமாக சவால் விடுறேன். அம்பாசமுத்திரம் நின்று சீமான் ஜெயிச்சிட்டா நான் எந்த அரசியல் கட்சி இல்லாத போயிடுறேன். அரசியலிருந்து போனவர் இன்னும் அவமானப்பட்டு போக போறார். அனைவருக்கும் வணக்கம். ஜெய்சா பாண்டியன் அப்படிங்கிற துரோகி தாவைக்கால போய் இணைஞ்சிக்கிட்டு அண்ணன் சீமான் அவர்களுக்கு சவால் விடுறாரு. சீமான் அம்பாசமுத்திரன்னு ஜெயிச்சார் அப்படின்னா நான் அரசியலை விட்டே போயிடுறேன், எந்த அரசியல் கட்சியில் இல்லாமல் போயிடுறேன் அப்படிங்கிறாரு. சீமான் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு இந்த அரசியல் விட்டு வெளியேறுவார் அப்படின்னு சொல்கிறாரு. சீமானோட தம்பிகள் நாவை அடக்கி பேசணும், ஏன்னா எனக்கு எல்லா விஷயம் தெரியும், நான் எல்லா விஷயத்தையும் சொன்னேன், சீமானோடைய அந்தரங்கம் அதுன்னு எனக்கு எல்லாம் தெரியும், அதெல்லாம் சொன்னோன்னா சீமான் வெளியே நடமாட முடியாதுன்னு சொல்லி பேசுகிறாரு இந்த துரோகி ஜெய்சா பாண்டியன். என்னென்னா அம்பாசமுத்திரம் சீமான் வேட்பாளராக நிற்க போகிறார் அப்படிங்கிறது தெரியுது. அப்போது அவர் ஜெயிச்சிட்டார்னா தாவேக்கா அப்படிங்கிற ஒரு கட்சி இருக்குல்ல, அந்த கட்சி ஒட்டுமொத்த பேரும் விஷம் பிடிச்சி செத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஐ மீன் எதனால் சொல்கிறேன் அப்படின்னா அவருடைய வெற்றியை அவ்வளோ பாதிப்பு ஏற்படுது இந்த தாவேக்காரங்களுக்கு. மக்கள் மன்றத்திலே இப்படி பேசுகிறாரே, நம்ம கட்சியை போட்டு கிழிக்கிறாரே, அப்போ அவரெல்லாம் ஜெயிச்சு எம்எல்ஏ வந்துட்டார் அப்படின்னா சட்டசபையில் நம்மளுக்கு பெரிய டஃப் கொடுப்பார், நம்மளை போட்டு பொழப்பார் அப்படிங்கிறனால அந்த பயத்தில் இவர் உட்காந்து கதறிட்டு இருக்காரு. அதாவது ஜெய்சா பாண்டியா அண்ணன் அம்பாசமுத்திரத்தில் கண்டிப்பாக ஜெயிப்பார், உன்னுடைய சவாலை நாங்கள் ஏற்றுக்கிறோம், நாம் தமிழ் கட்சிக்காரங்க நாங்கள் ஏற்றுக்கிறோம், கண்டிப்பாக அண்ணன் அம்பாசமுத்திரத்தில் ஜெயிப்பார், நீ தாவைக்கா ஓட போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதாவது நேற்றைக்கு கூட சென்னையில் ஒரு ஆர்ப்பாட்டம், அண்ணன் வேல்முருகன் அப்புறம் டாக்டர் மருத்துவர் கிருஷ்ணசாமி அப்படின்ட்டு நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு 20-30 இயக்கத்தை சேர்ந்தவங்க பெரிய மாபெரும் பேரணி நடத்தினாங்க காவேரி உரிமை பிரச்சனைக்கு. அதில் அண்ணன் வேல்முருகன் சொல்கிறாரு, அடுத்த 3 தேர்தலில் சீமான் அவர் தலைமையில் தமிழ் தேசிய கூட்டணி நாங்கள்லாம் அமைக்க போகிறோம் அப்படிங்கிறாரு. இப்போ இந்த கூட்டணி அமைஞ்சிருச்சுன்னா ஜெய்சா பாண்டியா கண்டிப்பாக நான் சீமான் அவர்கள் அம்பாசமுத்திரம் எம்எல்ஏ ஆயிடுவார், நீங்கள் அரசியல் விட்டு போக வேண்டியதா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இதில் என்னென்னா எப்போ பார்த்தாலும் ஜெய்சா பாண்டியன் ஏன்ட்ட ஆதாரம் இருக்குது, நான் அதெல்லாம் வெளியே சொன்னால் சீமான் நட முடியும், என்ன தான் உன்ட்ட ஆதாரம் இருக்குது, ஏன்ட்ட வீடியோ இருக்குன்னாரு, அதை விளக்க பிடிச்சி பார்த்தீங்களான்னு சொல்லி நம்ம எல்லாம் கேட்டோம். ஆனால் ஒன்றும் இல்லை, இன்னொரு விஷயம் சொன்னோம், இவரே இப்படி சவால் விடுறாரு, தாவைக்கால 107 பேர் ஜெயிச்சிருக்காங்களா, இவரும் சங்கராபுரத்தில் நின்னார், படுதோல்வி அடைஞ்சார். இவரெல்லாம் சீமான் அவர்களுக்கு சவால் விடுறார். அதுக்கு சவால் விடுற அளவுக்குலாம் என்ன ஏன் இவ்வளோ தூரம் வாய் பேசுகிறாங்க அப்படின்னா தாவைக்காரங்க போல் சீமான் என்ன எம்எல்ஏவா எம்பியா, ஏன் சீமானுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி அந்த விஜய் பாலாஜியாக இருக்கட்டும், அதே மாதிரி செங்கோட்டையனாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஜெயிச்சு இவங்களுக்குலாம் என்னென்னா சீமானை கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. சீமானை பேசுகிற அரசியலுக்கு உங்கள் இது இல்லை, ஏதோ ஒரு ஃப்ளூக்கில் ஒரு ரசிக இதில் இருந்த மக்கள் ஓட்டு போட்டாங்க, பல இவிஎம் மிஷின் அப்படி இப்படி பல குளறுபடி இருக்குது, சரி அதெல்லாம் விடுங்க. அந்த இதை வச்சுக்கிட்டு வசத்துக்கு வாயில் விட சீமானுக்கு சவால் விடுவார்ல, நாம் தமிழ் கட்சிக்காரனா நான் சவால் விடுற ஜெய்சா பாண்டியனுக்கு அண்ணன் சீமானை கண்டிப்பாக அம்பாசமுத்திரம் ஜெயிப்பார். இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா காரைக்குடியில் சீமான் தோத்துட்டார்ல, நாலாவிட வந்துட்டார்ல, 30,000 ஓட்டு ஆனால் வாங்கினார் சீமானு. இப்போ சங்கராபுரத்தில் இவர் 66,000 ஓட்டு வாங்கிட்டாரா ஜெய்சா பாண்டியன், சீமான் 30,000 ஓட்டு தானே வாங்கினார் அப்படின்னு சொல்லி அதை கம்பேர் பண்ணி தான் இவ்வளோ பெரிய சவால் விடுறாரு. காரைக்குடி வேறு அம்பாசமுத்திரம் வேறு, காரைக்குடியில் ஆனால் சீமானோட சொந்த தொகுதி தான், ஆனால் பல தில்லாலங்கடி வேலை நடந்துச்சு, இவிஎம் மிஷினாக இருக்கட்டும் பல வேலையும் நடந்துச்சு. ஆனால் இந்த அம்பாசமுத்திரத்தில் நம்ம இன்னும் கூர்ந்து கவனிக்க வேண்டிய இருக்குது, அங்கே இடைத்தேர்தல் அது ஒன்று இருக்குது, அது பொது தேர்தல் இடைத்தேர்தல், அங்கே எப்படி பிகே ஜெயிச்சாப்லையோ அதே மாதிரி இங்கே சீமானை ஜெயிக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. அதுக்கு இந்த இவிஎம் மிஷின் இவிபேடு இதெல்லாம் இன்னும் கண்டிப்பாக அதில் எது குளறுபடி ஆகாமல் நம்ம பார்த்துக்கணும். நாம் தமிழ் கட்சிக்காரன் கண்டிப்பாக அங்கே பிகே ஜெயிச்ச மாதிரி நான் சீமான் இங்கே ஜெயிக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. இவரெல்லாம் அரசியல் இருக்கவே தகுதியெல்லாம் நபர் தான். நாம் தமிழ் கட்சியிலேருந்து அடையாளம் தேடிக்கிட்டு கடைசியில் வெக்கமான சூடு சொன்ன எதுவுமே இல்லாமல் வேல்முருகன் கட்சியில் போய் திராவிடம் தான் சீமான் பெரியார் எதிர்க்கிறார் அப்படின்ட்டு போய் கடைசியில் அங்கேருந்து தாவேக்கால போய் இவரை மாதிரி ஒரு மனுஷ பிறவியே கிடையாது. இவரெல்லாம் சவால் விடுறார், இவர் சவால் நம்ம ஜெயிப்போம். சீமானை பற்றி நான் வெளியே சொன்னேன்னா சீமான் நடமாட முடியாது, அப்படி என்னதான் உன்ட்ட ஆதாரம் எடுத்து வெளியோடையா பார்க்கலாயா, எல்லாருடைய ஆதாரமும் எல்லாமே இதாக கிடக்குது, நீங்கள் அப்படி என்ன தான் ஆதாரம் வச்சுருக்க வெளியே விடு அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டிய இருக்குது. அடுத்து சொல்கிறாரு சீமானுக்கு ஏது வருமானம், 2016 வருமானம் 0ன்னு போட்டிருந்தார், ஆனால் 2026 அன்றைக்கி கைல்வெளி 1.25 கிலோ தங்க வச்சுருக்காங்க, எப்படி அது வந்துச்சு, கல்யாணம் ஆகும்போது கைல்வெளி அவர்கள் கழுத்தில் கைல்வெளி அவர்கிட்ட பொட்டு தான் கூட இல்லை, இவர் தான் பார்த்தாரு, எல்லாத்தையும் பக்கத்துலேருந்து பார்த்த மாதிரியே சொல்லுவாருங்க இந்த ஜெய்சா பாண்டிய. அதாவது கைல்வெளி அவர்கள் காளிமுத்து அவருடைய மகள், காளிமுத்து அவர்கள் மிகப்பெரிய கோடீஸ்வரன், அவர் அதிமுக சேர்ந்த அமைச்சர், அரசியலில் 50 வருஷத்துக்கு மேலே இருந்திருக்காரு. அதாவது 1600 கிராம் கிட்டத்தட்ட 2 கோடி மதிப்பிலான தங்கம் அன்றைக்கி கையில் ஒன்று வச்சுருக்காங்க. அது எப்படி வந்துச்சு, எப்படி அம்மா வீட்டிலேருந்து கொடுத்துருக்காங்க,
இதே மாதிரி தான் 33 கோடி ரூபா நிலம் சீமானுக்கு வந்து இருக்குது. 25 கோடியோ 33 கோடியோ. ஆனால் அதோட மதிப்பு வந்து சீமான் வந்து பாருங்கள் சொற்பமாக போட்டிருக்காரு அப்படின்லாம் அவங்க சொன்னாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி கயல்வெளியோட அப்பா வகையில் வர சொத்து. ஏண்டா கயல்வெளி அவர்களுக்கு வர்ற சொத்தை சீமான் என்னடா பண்ண முடியும்? வேணாம் நீங்கள் வாங்காதீங்க அப்படின்னா சொல்ல முடியும்? அப்பா சொத்து மகளுக்கு வருது. அதில் அதான் ஐயோ அந்த சொத்து எப்படி வரலாம்? சீமான் அவர்கள் தெளிவாக அஃபிடபிட்லேயே போட்டார். அஃபிடபிட்டில் போடால் மறைச்சிருந்து நீ அந்த கேள்வியை கேட்டால் நாங்கள் சீமான் அவர்கள் ஆமல்ல 1600 கிராம் கிட்டத்தட்ட 1.5 கிலோ தங்கம் வந்து வச்சுருக்குறாங்க. அந்த தங்கம் சீமானுக்கு எப்படி வச்சுன்னு சொல்லி அஃபிடபிட்டில் அவர் காட்டினாமல் இருந்தால் நீ சொல்கிறத சரிங்களாம். அவர் தான் அஃபிடபிட்டில் போட்டுறாங்க, எனக்கு 3.25 கோடியில் வந்து சொத்து இருக்குது, என் மனைவி பேரில் 2 கோடி சில்லறைக்கு வந்து சொத்து இருக்குது, கார் வச்சுருக்கோம், எல்லாமே சொல்லிட்டாரு. இதுக்கு மேலே என்ன நீ சொல்லி அதை நம்பி சரி அப்படி தான் இருக்குல்ல சீமானவர் மேலே வந்து வருமான வரித்துறையோ இல்லை வந்து நீங்கள் இதில் இருக்குல்ல அவங்கள விடுங்க, லஞ்ச ஒழிப்புத்துறையோ வந்து விடுங்க, சீமான் நம்ம வீட்டில் போய் செக்கப் பண்ணிட்டு வரட்டும் பேசணும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாப்புல ஜெய்சா பாண்டியன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அடுத்து வந்து சொல்கிறாப்புல சீமானு சொல்லியிருந்தார்ல ஜோசப் விஜய்ன்னு சொல்லி அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் தான் விஜய் வந்து போகிறார் அப்படின்னு. உடனே அவர் சொல்கிறாரு சீமானு வந்து தான் கிறிஸ்தவம் அப்படிங்கிறத அரசியலுக்காக மறைச்சிட்டாரு. அதனால தான் செபஸ்டின் அப்படிங்கிற அவங்க அப்பா பேரை செந்தமிழன் மாற்றினார். ஏன் மாற்றணும்? விஜய் அவர்கள் அப்பட்டமாக மத அரசியல் பண்ணுறாருங்க தெரியுது. சீமானை என்ன கேட்டார்? ஜாதி மதம் ஒழிச்சிட்டேன்னு சொன்னீங்க, ஆனால் நீங்கள் முதல் படத்தில் வந்து போடும்போது விஜய் தானே போட்டிங்க, ஜோசப் விஜய்னு போடலையே அப்படின்னு கேட்டார். ஆமாம், சீமான் அவர்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா முதல் படம் பாஞ்சாங்கத்தில் சீமான் தான் இருக்கும். அதுக்கப்புறம் சீமானை எடுத்த இனியவளை படத்துலேயும் சீமான் தான் இருக்கும், தம்பி படத்துலேயும் சீமான் தான் இருக்கும். சீமான் பேர் சீமான் தான், சைமான் கிடையாது. அவர் பேரே சீமான் தான். ஆனால் விஜய் அவர்கள் என்ன பண்ணுறாரு? அவர் வந்து முதல் படத்தில் விஜய், ஆனால் அரசியலுக்கு இப்போ வரும்போது ஜோசப் விஜய். ஏன் அது 2 தொகுதியில் நிற்கிறாரு. ஒன்று திருச்சி கிழக்கு, இன்னொரு ரெண்டுமே கிறிஸ்தவர் ஓட்டை டார்கெட் பண்ணி நிற்கிறாரு. கிறிஸ்தவ ஓட்டு ப்ளஸ் சாதி ஓட்டை சார்ந்து நிற்கிறாருன்னு நான் சொல்ல, வாரிசாலன்னு சொல்லியிருக்காப்புல. அப்புறம் சீமான் அவர்கள் அதான் சொன்னார். சீமானை ஒன்றும் அரசியலுக்காக வந்து மாற்றிக்கல செபஸ்டின். இப்போது சீமான் அவர்கள் என்ன பண்ணுறாரு? ஃபஸ்ட்டு தீக்காவில் வந்து இருக்கார். கடவுளே எனக்கு வேணாம், கிறிஸ்டின்னா இப்போ அவர் பிறக்கிறாரு, கடவுளே வேணாங்கிறாரு. தீக்காவில் போய் சேர்றாரு, கடவுள்களை விமர்சிக்கிறார். அதுக்கப்புறம் அவருக்கு வந்து தமிழ் தேசிய அரசியல் வரும்போது அவருக்கு ஒரு புரிதல் வருது, நம்மளுடைய கலை இலக்கியம் பண்பாடு இதெல்லாம் மீட்கணும் அப்படின்னா நம்மளுடைய அந்த இதை மீட்கணும், ஆன்மீகத்தை மீட்கணும் அப்படிங்கிற ஒரு தேடலில் அதுக்கப்புறம் வந்து நம்ம தமிழ் கடவுள்கள் வந்து இப்படி போயிருக்கு அப்படிங்கிறத எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இவர் மதம் மாறுறாரு, தமிழர் மதத்துக்கு வந்து மாறுறாரு, வந்து சைவத்துக்கு வந்து மாறுறாரு. அப்படி மாறும்போது அவருங்க அப்பா வந்து தமிழ் தேசியம் பேசுகிறவர் செபஸ்டின் இருந்தால் நல்லா இருக்காது, சரி பேரை மாற்றுவோம். ஏன் பேர் மாற்றுறது சாதாரணம். இப்போ திருமாவளவன் அவர் பேர் தொல்காப்பியன் மாற்றிருக்காரு அவங்க அப்பா பேரை. அது வந்து அந்த அரசியலுக்காக மட்டும் இல்லை, ரெண்டாவது நம்மளுடைய அந்த ஒரு வெளிப்பாடு, நம்ம ஆன்மீகத்தில் இருக்கோம், நம்ம தமிழ் தேசிய அரசன் பேசணும்னா தமிழில் பேர் மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் ராமசாமிங்கிற பேரை தொல்காப்பியன்னு மாற்றிருக்கார் அப்படிங்கிற மாதிரி வரும். அந்த மாதிரி வேற்று மொழியில் இருக்கக்கூடிய பேர்களை தமிழில் மாற்றிருக்காங்க. இதை வச்சுக்கிட்டு ஐயோ சீமான் வந்து பாருங்கள் அப்பா பேரை மாற்றிட்டு அரசியல் கொண்டார், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அப்பா பேரை மாற்றிட்டு வந்துட்டார் அப்படின்னா சீமானை வச்ச குற்றச்சாட்டு என்ன? அந்த குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லாமல் சீமானவனை மாற்றிட்டாருன்னு சொல்லி சீமானை திருச்சி கிழக்கில் விஜய் அவர்களை போய் மண்டி போட்டாரா? நான் அவர் கிறிஸ்தவன் சொல்லி மண்டி போடல. சீமான் அவர்கள் திருநீரை வச்சுக்கிட்டு தான் போகிறாரு, கோயிலுக்கு தான் போகிறாரு. சீமானை அரசியலுக்காக போய் குல்லா போட்டு உட்காரல விஜய் மாதிரி. விஜய் தான் அரசியலுக்காக குல்லா போட்டு உட்காராரு. விஜய் தான் அரசியலுக்காக வந்து பொட்டு வச்சு வேலை தூக்குறாரு. விஜய் தான் அரசியலுக்காக போய் ஜபம் போட்டு முட்டி போட்டுருக்காரு. புரிதுங்களா மிஸ்டர் ஜெய்சா பாண்டியன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜெய்சா பாண்டியன் போன்ற தாவேக்காலர் ஆட்கள் அவங்களுடைய ஒரே நோக்கம் என்னென்னா நாம் தமிழர் கட்சி அழியணும், சீமான் அவர்கள் அம்பாசம் தோக்கணும் அப்படிங்கிறதா. அவங்க ஒரு சவால் விட்டாங்க, நம்மளும் பதில் சவால் விடுவோம். அம்பாசம் தான் சீமான் வந்து கண்டிப்பாக ஜெயிப்பார், தமிழ் தேசிய கூட்டணி உருவாகிட்டு இருக்குது, பொது வேட்பாளர் தான். ஆனால் திமுக அதிமுகவில் பொது வேட்பாளர் இல்லை. திமுக அதிமுக காங்கிரஸ் பாஜக இல்லாத தமிழ் தேசிய ஒரு பொதுவாக ஒரு கூட்டமைப்பு வந்து உருவாக போகுது. அந்த கூட்டமைப்பில் நேற்றுக்கு என்ன வேல்முருகன் தெளிவாக சொல்லிட்டாரு, சீமான் தான் தலைவர், அவரை ஜெயிக்க வைக்கணும். தாவே காட்சியில் வாழ்கிறது வந்து அவமானம்னு அவர் சொல்கிறாரு வேல்முருகனை. அப்படி பார்க்கும்போது இடைத்தேர்தலில் நம்ம சம்பவம் பண்ணுவோம், இவங்களுக்கு நம்ம யாரை நிரூபிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.